வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இந்த காணொளியில பார்க்க போகின்றோம். அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த அனுர கருணி அரசாங்கம் ரணிலினுடைய வாரிசாக மாறிவிட்டது என்று ஐக்கிய குடியரசனுடைய முன்னாள் தலைவராக இருக்கின்ற பாட்டலி சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்திருந்த செய்தி இன்றைய தினம் வெளியாகி இருந்தது. செப்டம்பர் 21 முன்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட விடயங்களை இந்த அரசாங்கம் செய்யாது என்று கூறிய இவர்கள் அனைத்து விடயங்களையும் இப்போது செய்து வருவதாக கூட அவர் கூறியிருக்கின்றார். மேலும் அவர் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக இந்த அரசாங்கமானது ரணிலினுடைய அடிச்சுவடிகளை பின்பற்றுவது மட்டுமல்லாமல் அவருடைய வாரிசாக கூட செயல்படுவதாக கூட சம்பிக்க ரணவுக்கு குற்றம் சாட்டி இருக்கின்றார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் இந்த விடயத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். மேலும் பல விடயங்களை சொல்கின்ற போது அரசியல் ரீதியாக அனாதையாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை மீட்டெடுக்கின்ற பொறுப்பை தற்போதைய ஜனாதிபதி ஏற்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விடயமாக இன்றைய நாளில் பார்க்கப்பட்டது. இதே வேளையில இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற இந்த ஓய்வூதியம் உட்பட பல சலுகைகள்ல அரசியல் அமைப்பினுடைய விதிகளின்படி குறைக்க முடியாது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்த செய்தியும் இன்றைய தினம் வெளிவந்தது. இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பான விடயங்கள் தற்சமயம் அடிபட்டு வருகின்றன. இந்த வகையில இந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த விவாதத்தை விவாதிக்க ஒரு குழு தற்போது அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக கூட சம்பிக்க ரணவுக்கு கூறியிருக்கின்றார். இருப்பினும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இந்த ஓய்வூதியம் குறைக்கப்படுவதை அரசியலமைப்பு சட்டம் தடுக்கவில்லை என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த நிலையில பார்க்கின்ற போது இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகளை வெட்டுவதற்கு அரசியலமைப்பு தடையாக இருப்பது குறித்து விசாரிக்க ஜனாதிபதியினால ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டிருப்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருக்கின்றது. இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இந்த வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் உட்பட பல சலுகைகள் அரசியலமைப்பினுடைய திருத்தம் இல்லாமல் குறைக்கவோ அல்லது கூட்டவோ இல்லாட்டி அதை ரத்து செய்யவோ முடியாது என கூட இந்த குழு அறிக்கை சுட்டிக்காட்டி இருக்கிறதும் இங்கு குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இதுவும் இன்றைய நாள்ல முக்கியமான செய்தியாக பேசப்பட்டது ஓய்வூதியம் தொடர்பாக. இதே வேளையில இன்னும் ஒரு விடயமும் முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராக இந்த குற்றங்களை புரிந்த ராஜபக்சர்களையும் சர்வதேச நீதிமன்றத்துல நிறுத்துவதற்கு அவசியமான அனைத்து விடயங்களையும் கனடாவினுடைய கன்சர்வேட்டிவ் கட்சி மேற்கொள்ளும் என சுட்டிக்காட்டி இருக்கின்றது. ஹார்வெஸ்ட் ஆஃப் ஹோப் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உரையாற்றிய கனடாவினுடைய பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் இவ்வாறு இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக இது தொடர்பில் அவர் பல விடயங்களை சொல்லி இருக்கின்றார். இது தொடர்பாக பார்க்கின்ற போது அடுத்த தேர்தலில் தான் ஒரு பிரதமராக தெரிவு செய்யப்பட்டால் இலங்கையில் இந்த போர்க்குற்றம் புரிந்து ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற தரப்பினரை சர்வதேச நீதிமன்றத்திற்கு முன் கொண்டு சென்று நிறுத்தி அவர்களுக்கான ஒரு தண்டனையை பெற்றுக் கொள்வதாக கூட அவர் கூறியிருக்கின்றார். இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக இலங்கை தொடர்பில் பேசப்பட்டது. மேலும் அவர் இது தொடர்பாக குறிப்பிடுகின்ற போது குறித்த நடவடிக்கைக்கு அவசியமான தலைமைத்துவத்தை தான் வகிப்பதாக கூட கூறியிருக்கின்றார். முன்னதாக தமிழ் மக்களுக்கு எதிராக இனப்படுகொலையை நிகழ்த்திய இலங்கை அரசாங்கத்தை தனிமைப்படுத்தி தண்டிக்கும் நோக்கில தான் 2013 ஆண்டுல கொழும்புல நடைபெற்ற பொதுநலவாய மாநாட்டை தம்முடைய கட்சியை சேர்ந்த கனடாவினுடைய முன்னாள் பிரதமர் ஸ்டீஃபன் கார்பர் புறக்கணித்திருந்தார் என்று சொல்லியும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார். அதாவது கனடாவில் தமிழ் மக்கள் ஆற்றிய பங்கு ஆனது அளப்பெரியதுன்னு சொல்லியிருக்கின்றார். அத்தோடு தமிழ் மக்களுக்கு எதிரான இந்த குற்றங்களை புரிந்த ராஜபக்சர்களையும் ஏனைய குற்றவாளிகளையும் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு அவசியமான தலைமைத்துவத்தை தங்களுடைய கட்சி கட்சியினுடைய பிரதமரான தான் வழங்குவேன் என்று சொல்லி கூட அவர் உறுதியளித்திருக்கிறார். இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. இவ்வாறாக பல்வேறுபட்ட விடயங்களை இன்றைய காணொலியில பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷியானி மனோரஞ்சன். நன்றி.